நாம இன்றைக்கி பார்க்க போகிறது பேனாசோனிக்கோட மோஷன் சென்சார் எல்இடி பல்ப். இது எப்படி இருக்குது, இதை வாங்கலாமா வேணாமா, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட ட்ராபேக்ஸ்லாம் என்ன அப்படின்றத ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வளர்க்குற பெட்ஸு, உங்கள் வீட்டில் போட்டிருக்க கர்டன்ஸு இதை வந்து ட்ரிகர் பண்ணுமா அப்படின்றதையும் பார்க்கலாம். வெல்கம் டு டெக் குக்கீஸ். பேனாசோனிக்கோட இந்த மோஷன் சென்சார் எல்இடி பல்ப் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் 170 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சு போல் வருது. இதோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐ பட்டன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். மோஷன் சென்சார் எல்இடி பல்ப் வந்து நம்ம ரூம்குள்ளே என்டர் ஆகும்போது வந்து ஆன் ஆகிடும், நம்ம ரூமை விட்டு வெளியே போயிட்டோம்னா ஆஃப் ஆகிடும். ஃபிசிக்கலாக இதுக்கு சுவிட்ச் எதுவும் தேவையில்லை, இதுக்கு எப்போயுமே லைவ் கனெக்ஷன் மட்டும் கொடுத்துருந்தா போதும். இந்த பேனாசோனிக் மோஷன் சென்சார் எல்இடி பல்ப் வந்து 15 செகண்ட் வந்து வெயிட்டிங் பீரியட். நீங்கள் ரூமை விட்டு போனாலும் 15 செகண்ட்ஸ் வந்து ஆனில் இருக்கும். ஃபிலிப்ஸு, இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகளில் போடுற மோஷன் சென்சாரில் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் ரூம் விட்டு வெளியே போன பிறகும் 1 நிமிஷம் வந்து பல்ப் எரிஞ்சிட்டு மோஷன் எதுவும் சென்சார் பண்ணலை, டிடெக்ட் பண்ணலை அப்படின்னா ஆஃப் ஆகும். பார்க்குறதுக்கு நார்மல் எல்இடி பல்ப் மாதிரி தான் இருக்குது, வெளியே எதுவும் சென்சார் இல்லை. அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதில் மேனுவல் கண்ட்ரோல் எதுவும் கிடையாது. உங்களுக்கு தேவையான வெயிட்டிங் பீரியடை வந்து பல்ப் பிராண்டை தேர்ந்தெடுக்கிறது மூலமாக தேர்ந்தெடுத்துக்கலாம். நார்மல் எல்இடி பல்பில் வெறும் எல்இடி பல்ப்ஸ் மட்டும் இருக்கும், அதில் நடுவில் வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு பிஏஆர் சென்சார் மாதிரி இல்லை, அதாவது இன்ஃப்ராரெட் சென்சார் மாதிரி இல்லை, மைக்ரோவேவ் சென்சார்ஸ்னு சொல்லிட்டு இப்போ அட்வான்ஸ்டாக கொடுக்குறாங்க, அந்த சென்சார் மாதிரி இருக்குது. அதோட மோஷன் சென்சார் டிடெக்டிவ் ரேடியஸ் வந்து 3 மீட்டர்னு சொல்கிறாங்க. அதாவது 10 அடிக்குள்ளே வந்து மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா பல்ப் வந்து ஆன் ஆகும் அப்படின்ற மாதிரி. அதை கடைசியாக நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். முன்னாடி மட்டும்தான் சென்சார் இருக்கனால இது முன்பக்கம் மட்டும்தான் வந்து சென்ஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ அதை மாட்டிக்கலாம். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு நேரடியாக பல்ப் ஹோல்டரில் வந்து மாட்டி பார்த்துடலாம். இப்போ பல்பை நம்ம ஹோல்டரில் மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்விட்சை ஆன் பண்ணிடலாம். ஸ்விட்ச் ஆன் பண்ணோடனே மோஷன் இல்லாட்டினாலும் பல்ப் ஆன் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அசையாமல் ஒரு 15 செகண்ட் நின்னோம்னா எல்இடி லைட் ஆஃப் ஆயிடுது. நீங்கள் எதுவும் பெட்ஸ் வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ட்ராக் பண்ணோம், கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கணும், நாய் பூனை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம இப்போ கேமராவை மூவ் பண்ணோன்னா கரெக்டாக வந்து மோஷனை டிடெக்ட் பண்ணிவிட்டு பல்ப் ஆன் ஆயிடுது. இது மைக்ரோவேவ் சென்சார்ன்றதுனால 5.8 GHz வந்து ரேஸை வெளியே அனுப்பிட்டு மோஷன் வந்து டிடெக்ட் பண்ணுது. நம்ம வீட்டில் போட்டிருக்க கர்டன்ஸு, ஸ்க்ரீன்ஸு எல்லாமே வந்து காற்று கசஞ்சிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை த்ரோ பண்ணிவிட்டு அந்த பக்கம் அதோட பின்பக்கம் வர்ற உருவம் அசைகிறத வச்சு லைட்ஸை வந்து ஆன் பண்ணுது. மற்ற எல்இடி பல்ப் மாதிரி இல்லாமல் இது ஒரு 15 செகண்ட்ஸ் தான் அதோட வெயிட்டிங் பீரியட் அப்படின்றதுனால 15 செகண்ட்ஸ் அந்த ரூமில் வந்து லைட்டாக நீங்கள் மூவ்மெண்ட்டில் இருந்தாவோ இல்லை லைட்டாக அசையாமல் விட்டாவோ இது வந்து பல்பை வந்து ஆஃப் பண்ணிவிடும். திருப்பி ஏதாவது மூவ்மெண்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் அது பல்பை வந்து ஆன் பண்ணுது. இப்போ ரூமுக்கு வெளியே ஒரு 4 அடி வரைக்குமே ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம அங்கனக்குள்ளே வரும்போதே வந்து பல்பை ஆன் பண்ணிடுது. ஸ்க்ரீனை வச்சு வந்து அதோட சென்சாரை வந்து மறைக்க முடியாது. அதையும் ஊடுருவி வந்து பின்னாடி ஏதாவது உருவம் தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பல்பை ஆன் பண்ணிடுது. ஸோ ரூமுக்கு வெளியே சென்சார் ஒர்க் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செவரை பார்த்து வச்சுருக்கேன். ஆனால் அது 360 டிகிரியில் வந்து சென்ஸ் பண்ணுது. இதோட 3 மீட்டரை தாண்டி ஜன்னலுக்கு வெளியெல்லாம் ட்ராக் பண்ணுது. அதே மாதிரி பிவிசி டோரு, உட்டன் டோர்ஸ்லாம் ஈஸியாக ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே மூவ்மெண்ட் தெரிஞ்சினாலே பல்ப் ஆன் பண்ணிடுது. ஸோ இதோட சென்சாரை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செவர் பக்கமாக திருப்பி வச்சு பார்த்தேன். அது 360 டிகிரியில் சென்ஸ் பண்ணுது. இதை ஏதாவது வச்சு மறைக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணேன். இது வந்து இன்ஃப்ராரெட் அப்படின்னு நினச்சிட்டு கண்ட பிளாஸ்டிக்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சு மறைக்க பார்த்தேன், எதுவுமே ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி பிளாஸ்டிக் தடுப்பு போட்டோன்னா நடுவில் மட்டும் தான் சென்ஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். அது பிவிசி டோரு, உட்டன் டோரே ஸ்கிப் பண்ணுறது, இது ஈஸியாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுச்சு. மைக்ரோவேவ் சென்சார்ன்றனால அது அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு அதையும் ட்ரை பண்ணேன், அதுவுமே இதில் ஒர்க் ஆகலை. மேக்ஸிமம் நீங்கள் எங்கே மாட்டேன்னா கிச்சன் மாதிரியான ஏதாவது போகிற வழியில் ஒரு பக்கம், இல்லைனா பாத்ரூம் போகிற வழி, இல்லை பாத்ரூம் டாய்லெட்டு இந்த மாதிரி இடங்களில் மாட்டினீங்கன்னா மூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கிற போது வந்து இது ஆன்லேயே இருக்கும். இதோட ட்ராபாக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட சென்சார் வந்து ஒரு 5 மீட்டர் தாண்டியே ஒர்க் ஆகுது, ரூமுக்கு வெளியே எடுக்குது. செவர் தடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை கண்ட்ரோல் பண்ணிடுது. ஸோ செவர் அதிகமாக இருக்கிற பகுதியில் வந்து இது மாட்டினா பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. அதே மாதிரி 15 செகண்ட்ஸ் உங்களுக்கு மூவ்மெண்ட்டே இல்லை, ஒரு ரூமுக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் பேசாமல் 15 செகண்ட் உட்காந்துருங்க அப்படின்னா பல்ப் ஆஃப் ஆகிடும். ஸோ ரேராக ஒரு ரூமை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பல்பு மாட்டுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நம்ம சொன்ன க்ரிட்டீரியாவெலாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பல்பு நீங்கள் வாங்கலாம். அதோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐ பட்டன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.